வருஷத்துல ஒரு வாட்டி பண்றனால தான் இந்த பூர்ண கொலக்கட்டைனாலே எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம் தான். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்க பூர்ண கொலக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அரை கப் வெல்லத்துல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. இங்க இன்னொரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 கப் துருவன தேங்காய் சேர்த்து லைட்டா தேங்காவை நெய்ல 2 வாட்டி மட்டும் பெரட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்காய் ஒண்ணும் போல திரண்டு வரையுமே கேஸ் ஆஃப் பண்ணிருக்க பூர்ணம் தயாராயிருச்சு. 1 கப் அரிசி மாவை லைட்டா சூடு வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதே பேன்ல 1.5 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமா உப்பு 1 டீஸ்பூன் தேங்காய் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கலந்துகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துல மாத்தி கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் மூடி வச்சிருங்க. பூர்ணமும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவும் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதையும் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சிட்டீங்கன்னா கொலக்கட்டை பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட கொலக்கட்டை மோல்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல கைட்டே தட்டினாலும் ஈஸியா தட்டி எடுத்துக்கலாம். ஒருவேளை அரிசி மாவு உங்களுக்கு டைட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெண்ணி தொளிச்சு கூட நீங்க லூஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான கொலக்கட்டை தயாராயிருச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.